தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் உயிர் வணக்கங்கள். நேற்று ஒரு கேவலமான சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சென்னை பாரிமுனையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நம்ம கள ஆய்வுல ஈடுபட்டு இருந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிங்க மீது ஆளும் கட்சி சார்ந்த, அதாவது ரவுடி கட்சி திமுகவை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிங்க வந்து பாத்தீங்கன்னா அராஜக தாக்குதலுங்கிறது நம்ம கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மேல நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 4 மாத கர்ப்பிணிய தாக்கி அடிச்சிருக்கிறாங்க. பட் நம்ம தோழர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கூடிய விரைவில் உடல் குணமடைந்து வீடு வந்து திரும்பணும். இது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து பெருகிட்டு வர ஆதரவு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்களால பொறுத்து கொள்ளவே முடியல. அதனாலதான் இந்த கீழ்த்தரமான கேடுகட்ட செயலை வந்து செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு, சேகர் பாபு அவருடைய கண்ட்ரோல தான் இந்த வட சென்னைங்கிறது அந்த பகுதி எல்லாமே இருக்கு. அவரால் தான் இந்த இது நடந்திருக்குது. காலையில கேட்குறாங்க, அவதூறு தேவையில்லாத அவதூறு எதுக்கு பரப்புறாங்க அப்படின்னா, காலையில இருந்து இந்த மாதிரி வந்து ஓட்டு சேகரிக்க போனாங்க, அவங்க வந்துட்டு ஓட்டு போட முடியல அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து ஏறி அடிச்சாங்களாமா அவங்கள, மக்களை. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த சொல்லி அவதூறு பரப்பிட்டு வராங்க காலையில இருந்து. காலைல வந்து இந்த விஷயம் வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வருது. நேற்று நைட்டே நம்மளுடைய வழக்கறிஞர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள் அந்த வீடியோவும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இவங்க என்ன ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்து எல்லா மீடியாலையும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஒரு 3 லேடிஸ் அட்மிட் பண்ணிருக்காங்க திமுக காரங்க. அதாவது நம்ம போயிட்டு ஆதரவு கேட்க போன இடத்துல வந்து நீ வந்து தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நம்ம மிரட்டினதாகும். அதுல வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்களை நம்ம தாக்கி அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்ட மாதிரி 3 பேர் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அந்த நியூஸ் வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு, நேற்று நடந்த அந்த சம்பவத்துல இது வரைக்குமே ஒருத்தர் மேல கூட கேஸ் பதிவு பண்ணல. இதுல இருந்தே தெரியுது மக்கள் வந்துட்டு புரிஞ்சிக்கணும். எல்லாருமே மக்களுக்கு புரியும், நீங்க பண்ற எதுவுமே வந்து பலிக்காது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து தக்க பாடம் பட்டுவாங்க. அதுதான் உண்மை. இதுல இன்னொருத்தர் எக்ஸ் தளத்துல வந்து பதிவிடுறாரு. என்ன அப்படின்னாக்கா, ஃபாதர் ஆஃப் டிவிகேவா தலைவா, அவர் வந்து ஃபாதர் ஆஃப் டிவிகே கிடையாது, எல்லாத்துக்கும் ஃபாதரே இனிமேல் டிவிகே தான். நானும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு வீடா நாங்கள் செல்வோம். முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபுவை. முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப அமைதியா அறவழியில இருக்கிறோம். ரொம்ப அமைதியா அறவழியில வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனா திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்க வீடு தேடி வரும். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.